என் செல்ல குழந்தையே, அதிசக்தி வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை சுமந்து கொண்டு உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாது இந்த குலதெய்வத்தின் வாக்கு. அதிலும் உன்னுடைய இஷ்ட தெய்வம் என் மூலமாக உன் குலதெய்வ வாக்கு உனக்கு கிடைக்கிறது என்றால் அது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி உன் குலதெய்வம் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றார்கள். இந்த பௌர்ணமி நாளில் அதை பேசுவது மிகவும் சரியானதாக இருக்கும் என்று அவர்கள் உணர்ந்ததனால்தான் இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே, இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் இன்று உன்னை காண வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அன்பு. ஒரு குலத்தை காக்கின்ற தெய்வம் அல்லவா? உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அவர்களினுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. நீ என்ன செய்தாலும் அதில் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு உடன் இருப்பார்கள். தவறு செய்தால் அதனை தட்டி கேட்கின்ற உன் குலதெய்வம் நல்லது செய்தால் நிச்சயமாக உன்னை பாராட்டவும் செய்து விடுவார்கள். என் பிள்ளையை, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கின் மூலமாக உன் குலதெய்வம் உனக்கு கொண்டு வந்த அந்த சுப செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு குங்குமத்தை வாங்கி கொடுத்து அவர்களின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும். குலதெய்வம் என்பது உன் குலத்தினை காக்கின்ற தெய்வம் அல்லவா? உன்னுடைய குலத்தினில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லவா? என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நடத்துகின்ற நாடகம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சோதனைகள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் காலம் உன்னை இப்படியே வைத்திருக்காது. ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு நிச்சயமாக பல விஷயங்களை அது கற்றுக் கொடுக்கத்தான் செய்யும். உன்னுடைய குலதெய்வம் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அவர்களின் பிள்ளையாக இருக்கின்ற நீ மனதைரியத்தோடும் யார் மீதும் எந்த வஞ்சனைகளும் இல்லாமல் யாரையும் பார்த்து முறைக்காமல் எப்பொழுதும் புன்னகைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகின்றார்கள். புன்னகைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனையோ சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருந்தாலும், உண்மையில் குலதெய்வத்தினுடைய அன்பும் துணையும் இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எதையுமே சாதித்து காட்டிவிடலாம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உன்னுடைய குலதெய்வம் இன்று உனக்கான நல்ல ஆசிகளை வழங்குகின்றார்கள். முதலில் அவர்களினுடைய ஆசிகளை நீ பெற்று கொள்ள வேண்டும். அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி காட்டும். என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த குலதெய்வமானது நீ செய்கின்ற சில செயல்களை கண்டு மனது சற்று வேதனையும் அடையத்தான் செய்கின்றார்கள். எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல இருந்துவிட முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் வாழ்க்கையில் மாற்றம் அடையத்தான் செய்யும். அதுபோலத்தான் இந்த சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது. இதனால் வரையிலும் என் பிள்ளை குலதெய்வத்தினை நம்பி இருக்கின்றாய். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நம்மை காத்திடுவார்கள் என்கின்ற மன நிம்மதியோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். இது நாள் வரையிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுத்தது உன்னுடைய குலதெய்வம் என்பதனை எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ நம்ப வேண்டும். யாருக்காக வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம் என்ற தெளிவு எல்லோருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் குழந்தையே, யாரோ எப்படி எல்லாமோ வாழ்ந்துவிட்டு போகின்ற காலகட்டத்தில்
என் பிள்ளை மட்டும் நீ தெய்வத்தினுடைய வாக்கிற்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு தீய விஷயங்களும் செய்யாமல் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடப்பது, உடன் இருப்பது என்று எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோரிடம் எப்பொழுதுமே அன்பு செலுத்த பழகு. என் தங்கமே, உனக்கு எதிராக இருப்பவர்கள் அங்கே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் ஒருபொழுதும் திருந்த போவதில்லை. தெய்வம் அவர்களை நேரடியாகவே திருத்தி விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்குமோ என்று பயந்து நிற்காமல், இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்பதை பற்றி மட்டுமே நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் உனக்கு மனது எந்த அளவிற்கு வேதனைப்படுகின்றதோ, அதுபோல இது போன்ற பௌர்ணமி நாட்கள், சித்திரா பௌர்ணமியானது வரும் பொழுது, இந்த நாளில் என்ன செய்தால் நம்முடைய குலதெய்வத்தின் மனது குளிர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்பதில் அதிகமான கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய கவனங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ பல முறை செய்த முயற்சிகளை வெற்றி பெறும் வரை இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உனக்கான முயற்சி என்ற ஒன்று ஆகிவிட்டது என்றால் அதனை ஒருபோதும் நீ விட்டுவிட முடியாது. நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கான பலன் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, மனதில் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் நல்ல எண்ணங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் குலதெய்வம் உன் கண்களில் படும். அப்படியானால் இன்று நீ உன் குலதெய்வ வாக்கினை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்யவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, செவ்வாய்க்கிழமையின் சித்திரா பௌர்ணமி கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளை, நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன்னுடைய குலதெய்வம் எப்படியேனும் நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள். அதனால் கேட்பதை தெளிவோடு கேள். உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ மனதார கேள். குலதெய்வமாகிய நான் நிச்சயமாக உனக்கு அதனை செய்து கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் நடக்க இருப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு, குலதெய்வம் என்றுமே உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நின்று கொண்டு உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, நீயும் உன்னுடைய குடும்பமும் என்னுடைய பொறுப்பு. உங்கள் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. ஒரு நாளும் இந்த வாழ்க்கைக்கு கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே நீ அதிலிருந்து வெளிவரக்கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். குலதெய்வத்தின் வாக்கினை நீ கேட்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கிறாய் என்றால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ கண்கூடாக காணப் போகிறாய் என்று அர்த்தம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும். என் தங்கமே, எல்லோருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பிறகு வாழ்க்கை மாறும். அதுபோலத்தான் உனக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகின்றது. இன்று தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காண்பிக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் குடியிருக்கின்ற இந்த குலதெய்வத்திற்கும் தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காண்பிக்க வேண்டும். நிச்சயமாக மிக விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசிகளையும் இந்த தாயானவளினுடைய அன்பினையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பு அரணாக இருந்து காத்து கொண்டிருப்பதாக உனக்கு நல்ல வாக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த வாக்கினை பிடித்து கொண்டு என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி கொண்டே இரு. என்றுமே உனக்கு வெற்றி நிரந்தரமாக கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நீ நினைத்ததை விடவும் நல்ல மாற்றம் வெகு விரைவாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது.
இந்த பௌர்ணமி உனக்கான வெற்றி வரம் வருவதற்காக மட்டுமே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.